தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணித்த துபாய் விமானத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் புறப்பட்டு சென்றார். அங்கிருந்து அமெரிக்கா புறப்பட்டு செல்லும் அவர் இன்று சான் பிரான்சிஸ்கோ நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் முதல்வர். அதைத் தொடர்ந்து சிகாகோ சென்று சுமார் 10 நாட்கள் தங்கி முதலீட்டாளர்களை சந்திக்கின்றார். அதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி அமெரிக்காவில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொண்டு தமிழகம் திரும்புகிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு 9 மணி அளவில் சென்னை விமான நிலைய இணையதளத்தில் வந்துள்ள இமெயில் தகவலில் சென்னையிலிருந்து துபாய் செல்லும் எமிரேட்ஸ் விமானத்தில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன என்றும் இதிலிருந்து விமானங்களையும் விமான நிலையத்தையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. விமானம் புறப்பட்டு சென்ற பிறகே இந்த மெயிலை அதிகாரிகள் பார்த்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் முதலமைச்சர் சென்ற விமானம் தரையிறங்கும் வரை அதிகாரிகள் பதற்றத்துடனே இருந்ததாக கூறப்படுகிறது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனைகளையும் நடத்தி மேலும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இது வழக்கமான வெடிகுண்டு புரளிதான், இதில் உண்மை ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் இறுதியாக தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.